Hello guys, again welcome back to my channel. நாம இப்போ ரீசெண்ட் டேஸா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைலான தகவல் பத்தின ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்ததா இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் வந்தது. ஸோ அதனுடைய கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே கேஸ், இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் இதில் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டோட்டல் ப்ராசஸிங் டைம்னு வர 72 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்டிங் 12 monthsலேருந்து அதிகபட்சமாக 60 months, அதாவது 5 வருஷம் டென்யூரில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 12% ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தீங்க அப்படின்னா 1% per மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கால்குலேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டின்னு வர கண்டிப்பாக வெல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைலாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லைனா இன்கம் ப்ரூஃப் வச்சிருக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கும். ஸோ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஏஜ் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் தேவையான ப்ரூஃப்னு வர ஐடென்டிட்டி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். தென் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். ஸோ இது ரெண்டுக்காகவும் நீங்கள் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே சப்மிட் பண்ணிக்கலாம். தென் இதை தவிர்த்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். இன்கம் ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் இநாச் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபியும் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ இதில் நீங்கள் சைடில் அப்படி கீழே தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஃபார் பர்சனல் லைட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-wheeler லோன், கோல்டு லோன், பர்சனல் லோன், ஹோம் லோன், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பர்சனல் லோன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்பினை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. எம்பின் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை 2 டைம் கொடுத்துட்டு கீழே இருக்க கண்டினியூவை அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த எம்பினை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு சில கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய இமெயில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கீழே கொஷினில் உங்களுடைய ஃபேவரட் கலரோ இல்லை பர்த் சிட்டியோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரையும் கொடுத்துட்டு கீழே இருக்க கண்டினியூவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கீழே இருக்க கண்டினியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய பேன் நம்பரை கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய அஃபிஷியல் பேன் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா பின்கோடையும் என்டர் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணணும். தென் உங்களுக்கு ரீபேமெண்ட்க்கு எவ்வளோ மந்த்ஸ் டென்யூர் வேணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை கொடுத்ததுனால சில டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸையும் அவங்களே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தென் பின்கோடையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய இப்போ நீங்கள் ஃபில் பண்ண லொக்கேஷனும் இப்போ தங்கியிருக்கக்கூடிய லொக்கேஷனும் ஒரே லொக்கேஷன் தான் அப்படின்னா சேம் அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து ரெசிடென்சி டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ ஓன் ஹவுஸாக இல்லை ரெண்டுக்கு இருக்கீங்களா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சேலரிடு பர்சனா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேலரிடு பர்சன் இப்போ நம்ம கொடுத்ததுனால கம்பெனி நேம் கேட்டிருக்கங்க. அதுக்கு கீழே அஃபிஷியல் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துருங்க. அஃபிஷியல் மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான். நீங்கள் சேலரிடு பர்சன் அதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலான மெயில் ஐடி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதே சமயத்தில் அந்த ஒர்க்கில் உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அந்த ஒர்க்கில் உங்களுக்கு எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வீட்டோட வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய இன்கம் வந்து கையில் கேஷாக கிடைக்கிதா, செக்காக கிடைக்கிதா, இல்லை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க சேலரி மோடில். தென் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ வந்து எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த கவுண்டிங் நம்பர் எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ கட்டுறீங்க அப்படிங்கிறத அடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஃபில் பண்ணாமல் ஆல்ரெடி உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டில் எத்தனை லோன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது காட்டும் பார்த்தீங்களா.
ஸோ அதில் எத்தனை லோன் பெண்டிங் இருக்கோ அந்த கவுண்டிங் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு சேம் உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டில் இருக்க இஎம்ஐ அமௌண்ட்டை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை ரெண்டையும் கொடுத்துட்டு கீழே இருக்க கண்டினியூவாக கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ லிமிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு புதிய லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே கேஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகைன் கீழே இருக்க கண்டினியூவாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீ எலிஜிபிள் அமௌண்ட்டுன்னு போட்டு 3,82,332 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணது எப்போ அப்படின்னா 9ஆம் தேதி 7வது மாதம், இந்த மாதம் 2024 தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கங்க்ராச்சுலேஷன் போன்னு வந்துருச்சு. பட் கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் முக்கியமாக நம்ம படிச்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஷோ பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் அண்ட் நம்மளுடைய பேன் கார்டில் இருக்கக்கூடிய ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த அமௌண்ட்டை நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்டை நம்ம ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எக்ஸாக்டான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இது வந்து ஃபர்தராக கம்ப்ளீட்டாக வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான எக்ஸாக்டான லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய பேங்க் ஃபினான்ஸ் சைடிலிருந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சைடிலிருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களுடைய ஏஜென்ட் வந்து ஒரு 2 நாள் கழித்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுமே நம்மளுடைய லொக்கேஷனில் சொன்ன உடனே இப்போதைக்கு உங்களுடைய லொக்கேஷனில் பர்சனல் லோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேம் டைம் இன்கேஸ் இதே ப்ரொஃபைலுக்கு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை வேறு ஒரு பின்கோட் அட்ரஸ்லையோ இருக்கும்பொழுது எவ்வளோ எலிஜிபிள் வரும் அப்படிங்கும்பொழுது, நீங்கள் பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதிகபட்சமாக 5 லட்ச ரூபா கூட இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு லோன் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 12%லேயே கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே உங்களுடைய ஏரியாவில் இவங்க பர்சனல் லோன் சர்வ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். ஸோ இதை கூகுளில் தேடியோ இல்லை நியர்பையில் இருக்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸை காண்டாக்ட் பண்ணியோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபைலை அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பிரான்ச்லேயே கூட கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதே மாதிரி ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏரியாவில் பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.